ரிஷபராசிக்காரர்கள் ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்குவது நல்லது. ராசியில் சுக்கிரனை குரு பார்க்கிறார். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். வீடு வாங்கி நினைக்கிறவங்களுக்கு இது சாதாரண காலம். படிக்கிற கொஞ்சம் நன்றாக படிப்பார்கள். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. 12ஆவது செவ்வாய் 2ஆம் இடம் ஒரு தேவையில்லாத வரியத்தை ஏற்படுத்தும். குரு 5ஆம் பாவை கேள்வியை பார்க்கிறார், சுக்கரனை பார்க்கிறார். ரிஷப ராசிக்காரர்கள் ஆன்மீக யாத்திரை செய்வீர்கள். ஏழு செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடத்துகிற வாய்ப்பு இருக்கிறது. பத்தாம் இடத்தில் சனி பத்திரமா இருக்கிறார். சனி 7ஆம் பார்வை சூரியனை பார்க்கிறார். ஒரு தந்தை ஹெல்த் இஷ்யூஸ் வரும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் தேவையில்லாத விலைகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளும் அட்ஜஸ்ட் செய்து செய்ய வேண்டும். வேலைக்கு போகிறவங்க மேலதிகாரிகளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்ய வேண்டும். இதே மேலதிகார தொல்லைக்கு ஆகிறது. 11ஆம் இடத்தில் பரவாகும் பொருளாதார வசதி கொடுப்போம். 2ஆம் புதன் 4ஆம் இடத்துக்கு பொருளாதார வரும் நன்றாகவே இருக்கிறது. 2ஆம் புதன் 4ஆம் இடத்துக்கு பொருளாதார வரவு நன்றாகவே இருக்கிறது. 8ஆவது குரு ராசி இருக்கிறது ஜலப்பிரிவு அலைச்சலை ஏற்படுத்தும். சில உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கும். மாத பிற்பகுதியில் ராசியில் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வந்துவிடுவார். ஒரு ஆட்சியாக இருப்பார். ஒரு ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் காரியத்தை சாய்த்துக் கொள்ளலாம். பொழுது ரிஷபராசிக்காரர்கள் நல்ல பலன்கள் நடக்கும்.